சென்னை மெரினா கடற்கரையில் குடியரசு தின விழா அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிக்கான முதற்கட்ட ஒத்திகை நடந்துள்ளது. தமிழகத்தில் வரும் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை காந்தி சிலை அருகே முப்படைகளின் அணிவகுப்பு மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். அதற்கான முதற்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி திங்களன்று காலை கடும் பனிப்பொழிவிலும் மெரினா கடற்கரையில் நடந்தது. பள்ளி, கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் முப்படைகளின் அணிவகுப்பு நிகழ்ச்சிகளும் காண்போரை கவரும் வண்ணம் அமைந்திருந்தது. பொய்க்கால் குதிரை, இந்த ஒயிலாட்டம், மயிலாட்டம், நிறைய இந்த மாதிரி கலையெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில். அதனால என்னோட ஆம்பிஷன் இப்போ வளர்ற ஒரு யூத்துக்கு இந்த மாதிரி ஒரு கலையை எடுத்து சொல்லணும். பிளஸ் அவங்களுக்கு நான் கத்துக்கிட்ட கலை என்னோட போகாம என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே அதை ப்ரொமோட் பண்றது தான் என்னோட லட்சியமே. இப்போ நல்லா பண்ணாங்க. ரிபப்ளிக் டேக்காக டான்ஸ் ப்ராக்டிஸ்க்காக வந்திருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் முன்னாடி மார்ச் பாஸ்ட்லாம் நிறைய நடந்தது. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அப்படியே எல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஈவனாக கையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு செமையாக இருந்துச்சு பார்க்கவே. டான்ஸ்லாம் பார்க்கும்போது சாங் எல்லா ஸ்டைல் கலந்து எல்லாமே ஆல் தி ஸ்டைல்ஸ் என்னென்ன இந்தியாவில் என்னென்ன இருக்கோ அந்த எல்லா ஸ்டைல் கலந்து ஒரு சாங் இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சாங். ரொம்ப நல்லா இருக்கு. காலேஜ் லெவல்ஸ்ல இருந்து ஸ்கூல் லெவல்ஸ்ல இருந்து எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நாங்களும் குயின் மேரிஸ் காலேஜ்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்றோம்ன்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு. அணிவகுப்பு ஒத்திகை முடியும் வரை அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. அடுத்த கட்டமாக 22, 24ஆம் தேதிகளிலும் ஒத்திகை நிகழ்ச்சிகள் மெரினா கடற்கரை சாலையில் நடக்கின்றன.